ஹாய் காய்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு வந்து இட்லி கடை மூவியை தான் பார்க்க போகிறோம். மெயின் ரோலில் தனுஷ், நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. மெயின் கேரக்டரில் சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய், ஷாலினி பாண்டே இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த கதையில் என்னென்னா, தனுஷ் வந்து அவரோட ரியல் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அதோட சில கற்பனைகளையும் சேர்த்து இந்த மூவியை அவர் எடுத்திருக்காரு. அவரோட சொந்த ஊர் அவரோட சொந்த ஊரில் வந்து ஒரு இட்லி கடை இருக்குது, சரிங்களா? அந்த இட்லி கடை அவங்க அப்பா நடத்துகிறாங்க. அதை வந்து எப்படி அவங்க நடத்தி எப்படி வாழ்ந்து வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதனால அவர் லைஃப்பில் என்ன, அவர் பண்ண தப்பால் என்ன பிரச்சனை வந்து அது எப்படி சால்வ் ஆகும் தான் இந்த மூவி வந்து செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் சொல்லுவார், ஒரு கிராமத்தில் இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவங்க அப்பா சிவனேசன் அவர் வந்து இந்த இட்லி கடை வச்சுருக்காரு. எப்படி அவர் இட்லி கடை வந்து அவங்க அப்பாவாக வந்து ராஜ்கிரண் நடிச்சிருக்காங்க. இவங்க அப்புறம் அவங்க அம்மாவா கீதா அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த இட்லி கடை அவர் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு மாவை இட்லி அரைச்சி வீட்டில் அரைச்சிட்டு ஈவினிங் அரைச்சிட்டு காலையில் திருப்பி 3 மணிக்கு ஈவினிங் ரெடி பண்ணி எப்படி அந்த கடையை அவர் வந்து ரன் பண்ணுறாரு, எப்படி அந்த கிராமத்தில் அவர் நடந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை சுவாமி நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா? என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இவர் அப்பா வந்து இட்லி கடை வச்சுருந்தனால தனுஷ் வந்து கேட்ரிங் மூலிமா பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், இதை வந்து பெருசாக பண்ணணும், ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரி நிறைய பிரான்ச்சாக ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவர் தனியாக சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறேன், வெளிநாடு போயிடுவார். சத்யராஜ் வந்து பெரிய தொழிலதிபர். அவங்க பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய ஆள். அவங்களுக்கு தான் அருண் விஜய் வந்து பையனாக இருப்பாங்க. இன்னும் ஷாலினி பாண்டே வந்து மீரான ஒரு பொண்ணாக இருப்பாங்க. ஸோ அண்ணன் தங்கச்சி இவங்க. அங்கே தனுஷ் வந்து ஒரு மேனேஜராக பெரிய பொசிஷனில் இருந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அவரை ப்ரைஸ் பண்ணி பேசும்போது அருண் விஜய் கொஞ்சம் பிடிக்காது. அதே மாதிரி அவங்க அருண் விஜயோட தங்கச்சி வந்து இவங்களை லவ் பண்ணுவாங்க. தனுஷ் லவ் பண்ணி மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் இருக்க போது அவங்க தனுஷோட அப்பா இறந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ராஜ்கிரண் சொல்லியிருப்பார், நான் இறந்தா கூட என்னோட ஆத்மா இந்த வீடை தான் சுற்றி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்தோடனே அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. ஸோ வந்து ரொம்ப இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் அந்த மேரேஜ் நடக்காமல் போயிடும். அப்போது அங்கே நித்யா மேனன் தான் வந்து இவங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்குறாங்க. ஸ்கூல் டேஸில் நித்யா மேனனும் தனுஷும் தான் வந்து லவர்ஸ். இப்போ இந்த மேரேஜ் நடக்காமல் போனதுனால ரொம்ப சத்யராஜோட ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பெரியவங்களை இன்வைட் பண்ணி கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சங்கடமான சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் அருண் விஜய் கொஞ்சம் கோவமான ஆள் தான். கொஞ்சம் எப்பயும் தனுஷ் லைட்டாக அவர் பிடிக்காம தான் இருந்துச்சு அவங்க அப்பா ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதுனால. ஸோ இதில் தான் அவர் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் தனுஷ் வந்து அந்த இட்லி கடையை எடுத்து நடத்தி, இதில் சமுத்திரக்கனியும் நடிச்சிருப்பார். அவர் தான் வந்து அவருக்கு எய்த்தாப்பில் பரோட்டா கடை போட்டிருப்பார். ஸோ இதனால் சில பிரச்சனைகள் வரும், நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு அவர் சொன்னாருன்னு சொன்னேன்ல, தனுஷ் வந்து அதை சொல்லுவார், இந்த மாதிரி எங்கள் அப்பா எப்படின்னு அதெல்லாம் நம்ம வந்து உணர முடியும். அந்த ஃபஸ்ட்டு எல்லா படமும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்லோவாக போச்சுன்னா என்னடா ஸ்லோவாக போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து இந்த படத்தில் பெரிய ஃபைட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே காமெடி நல்லா இருக்குது. அதே மாதிரி அதை சொல்லும்போது உணர்வுபூர்வமாக இருக்குது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. நம்ம கிராமத்தில் மெமரி வருது நம்மளுக்கு, அந்த கிராமத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. என்னோடய கிராமம் எப்படி இருந்துச்சு, எங்கள் அப்பாவோட ஒரு ஊர் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு அதை ரிமெம்பர் பண்ண முடியுது. ஸோ வந்து இவர் இந்த இட்லி கடையை எடுத்து நடத்துகிறதும், அப்புறமா அருண் விஜய்க்கும் வந்து இவரை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அருண் விஜய் வந்து தனுஷை அடிச்சுட்டு கடையை உடைக்க பார்ப்பார். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். பார்த்திபன் வந்து அவர் ராஜ்கிரண் கடையில் சாப்பிட்ருக்கார், போலீஸ் அவர் இன்ஸ்பெக்டரு. அந்த சீன்லாம் நான் சொல்லலை.
ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கெட்டது அருண் விஜயால் கொஞ்சம் கெட்டது நடக்கும். அந்த ஷாலினி பாண்டே மீரா வந்து அப்பா சத்யராஜ்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி அப்பா நம்ம வந்து பேட் பர்சன்ஸ் கிடையாது தானே, நம்ம என்னதான் வெல் செட்டெல்லாம் பேட் பர்சன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். என்னன்னா என்ன பிரச்சனைனா சத்யராஜ் வந்து அருண் விஜய் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாரு, அடிக்காமலே வளர்த்துருப்பாரு. அதுதான் பிரச்சனை. அதனால தான் அருண் விஜய் இவ்வளோ கோவமாக நிறைய பிரச்சனைகள் பண்ணுவார். செம்மையாக இருக்கும். இதில் என்னன்னா சத்யராஜோட கேரக்டர் நான் சொல்லணும். எல்லா எனக்கு அதுதான் கொஞ்சம் ட்ராபேக். எல்லா படத்துலையும் சத்யராஜ் வந்து செம்ம எனர்ஜியாக இருப்பார். இவர்கிட்ட இந்த படத்தில் அந்த எனர்ஜி இல்லை. ஏதாவது என்ன எனர்ஜியாக இருந்தாலும் இது பண்ணுறது அவர் தான். அந்த டெசிஷன் ஆஸ்லேஷன் மைண்டாக பண்ண மாட்டாங்க, அவர் தான் கரெக்டாக பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் நல்லதும் பண்ண முடியாமல் கெட்டதும் பண்ண முடியாமல் நடுவில் நிற்பார். அது கொஞ்சம் அவரோட அந்த எனர்ஜி இந்த மூவியில் இல்லை. ஆனால் அந்த பணக்காரங்கிறதுக்கு நல்லா சூட் ஆயிருந்தார், வேறு லெவலில் சூட் ஆயிருந்தார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நித்யா மேனனும் தனுஷும் அந்த லவ் பண்ணுற சீன்லாம், அந்த அந்த லவ் அவங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அப்புறமா அக்செப்ட் பண்ணிட்டு கையை விடுவாங்க. அந்த சீனில் வந்து அவரை ஓடி வந்து நித்யா மேனன் வந்து தனுஷை பார்க்குறதுலாம் நல்லா இருக்கும். அந்த இடத்துல அவங்க நடந்து போய் ஸோ அது நல்லாயிருக்கும். அதில் அந்த பாட்டு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டரு. பாட்டு வேறு லெவலில் பண்ணி நல்லாயிருக்கும் அது. ஸோ நித்யா மேனனும் தனுஷும் லவ் பண்ணி அந்த சாங் வந்து உணர முடியும். அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மூவியில் நம்ம எல்லாமே ரொம்ப ஃபீலிங்காக உணர முடியும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. அது என்ன சுகம் உள்ள அந்த பாட்டு செம்மையாக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் நல்லா இருக்குது. இன்னொரு பாட்டும் இருக்குது, குழந்தைங்களெல்லாம் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி. அந்த பாட்டு லிரிக்ஸும் செம்மையாக இருக்கும். இன்னொரு பாட்டும் நல்லா இருக்கும். அந்த பாட்டு செம்மையாக இருக்கும். என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே. அந்த பாட்டு என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே தென்னையும் தந்தானே காத்தாட திண்ணையும் தந்தானே. ஸோ அது நல்லாயிருக்கும். எனக்கு ஞாபகம் வந்தது, என்னோடய பாட்டி ஊருக்கு போய் எங்கள் பாட்டி ஊரில் வந்து எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா இந்த திண்ணையில் தான் எல்லாரும் திண்ணையில் நல்லாயிருக்கும். அந்த திண்ணையில் தான் நாங்கள் இருப்போம். அந்த திண்ணையில் இந்த கடையில் இட்லி கடைங்க மாதிரி மெயினே அந்த அம்மிக்கல்லும் மாவாட்டுற இந்த கல்லும் தான். அதில் நிறைய காமெடி இருக்குது. அந்த கல் எங்கள் வீட்டில் முன்னாடி இருக்கும். அந்த கல் இல்லாத கிராமமே கிடையாது, ஆட்டாத வீடே கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த படத்தில் வந்து எல்லாம் உணரலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த கிராமத்து மக்கள் வந்து தனுஷ் சப்போர்ட் பண்ணுவாங்க. சமுத்திரக்கனியால் பிரச்சனை வரும். அப்புறமா வந்து வில்லங்க கெட்டவங்களாக தான் இப்போ இருப்பாங்க. வில்லங்க எல்லா படம் இல்லாத மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ பணக்கார ஃபேமிலி வந்து அதுக்கப்புறம் எப்படி வந்து என்ன பண்ணாங்க, கடைசியாக இறங்கி வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அருண் விஜயுமே இறங்கி வந்து என்ன பண்ணாருங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. இந்த படம் நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். சரி காய்ஸ், எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். டாட்டா பாய் பாய். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.